ஆஸ்திரேலியாவுல இது ஒரு மறக்க முடியாத பயணம். இந்த குளிர்கால விடுமுறைக்கு நானும் எங்க அம்மாவும் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். ஆஸ்திரேலியால பெர்த் சிட்டிக்கு தான் போகணும் தெரியுமா? ஏன்னா எங்க அப்பா ஆஸ்திரேலியால அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் அப்பா கூட நான் ஜாலியா ஃபுட்பால் விளையாடுவேனே. உன்னோட ஆசை நிச்சயமா நிறைவேறும். ஆஹா, இந்த ஆஸ்திரேலியா கிளைமேட் நம்ம ஊரு கிளைமேட்டை விட வித்தியாசமா இருக்கு. ஆனாலும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இங்க ரொம்ப வெயில் இல்ல. ஏய் கசாமா, நான் இங்க இருக்கேன். அந்த அப்பா தான். வந்துட்டீங்களா? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி டயர்டா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அப்பாவை பார்க்க வந்திருக்கியா செல்லம்? எப்படி இருக்க? ஓ, ஏய் கசாமா, என்னாச்சு உனக்கு? என்ன, அப்பாவை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததால வெக்கம் வந்துடுச்சோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா கிட்ட நீ ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா? ஆனா நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். பல வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பாவை நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தோணுச்சு. என்னாச்சுப்பா? என்ன கசாமா, ஏன் நின்னுட்ட? ஒண்ணு இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க போலாம். பாத்தியா கசாமா, இதுதான் நான் தங்கி இருக்கிற வீடு. அடேங்கப்பா, சூப்பரா இருக்குப்பா. ஆஹா, காசு கம்பெனில இருக்கிறத விட சூப்பரா இருக்கு. நீங்க இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டீங்களா? இல்ல கசாமா, கம்பெனி எனக்கு ப்ரொவைட் பண்ண வீடு இது. இந்த இடம் அமைதியா நல்லா இருக்கு. ஆமா, இது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. அப்புறம் பக்கத்துலயே இங்க பெரிய பார்க் இருக்கு. அப்புறம் டூரிஸ்ட் ஹோட்டல்லாம் கூட நிறைய இருக்கு. என்னங்க இது, இந்த ஹோட்டல் பார்க்க ரொம்ப பழசா தெரியுது. ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வீடு பார்க்க ரொம்ப பெருசா இருக்குமா? அட ஆமா, இவ்ளோ பெரிய வீட்ல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. டென்னிஸ் கோர்ட், ஸ்விம்மிங் பூல்னு எல்லாமே இருக்கு. நிச்சயமா பெரிய பணக்காரங்களா இருக்கணும். நீங்களும் தான் இருக்கீங்களே, காசு செலவு பண்ணாம இலவசமா என்ன வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்ன பேசுற ஷின்சான்? ஒரு பிரைஸ் அடிச்சதுனால தானே நம்ம வெளிநாட்டுக்கே வந்திருக்கோம். இதுக்காக நாம முதல்ல பெருமைப்படணும். அப்படிங்கிறீங்க, ரைட்டு. ஆனாலும் இந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. என்ன திடீர்னு என்னாச்சு கசாமா? ஒண்ணு இல்லம்மா, அங்க இருந்து யாரும் நம்மள கண்காணிக்கிற மாதிரியே இருந்துச்சுமா. நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிற. அவ்வளவு தூரத்துல இருந்து நம்மள யாரு பார்க்க போறாங்க? சரி சரி, அதை விடுங்கம்மா. இந்தங்கப்பா, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆஹா, பரவாயில்லையே கசாமா, அப்பாவுக்கு பிடிச்ச பிளேவரே வாங்கிட்டு வந்திருக்க. நீங்க குழந்தை மாதிரி ஆயிட்டீங்கப்பா. இத உங்களுக்காக வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சான். அப்படியா கசாமா, ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னைக்கு டின்னருக்கு உங்களை ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்கதான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன். சீ ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். ஐ ஜாலி. Good evening, Mr. Kasama. How are you? Oh, fine, thanks. But I don't have reservation this evening. Is that okay for you? Certainly. We will set a table for you immediately. ஆஹா, எங்க அப்பா இங்கிலீஷ்ல பூந்து விளையாடுறாரே. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். Sir, I'm asking you if you have a reservation or not. எஸ், நான் salary man. And I am a pretty woman. நான் நல்ல ரொம்ப பாய். ஓ, மிஸ்ஸஸ் நோஹாரா. அட ஆமா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? கசாமா அம்மா நீங்களா? நண்பா, வணக்கம்பா. ஆமா, நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத நான் உன்னை பார்த்து கேட்கணும். தெரிஞ்சு போச்சு. நான் இல்லாம நீ ரொம்ப கவலையோட இருந்திருக்க. அதனாலதான் என்ன பின்தொடர்ந்து வந்திருக்க. சும்மா உளறாதண்ணே. ஓஹோ, இவர்தான் கசாமாவோட அப்பாவா? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். கசாமாவையும் அவங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும், இந்தாங்க சார். இந்தாங்க. சூப்பரே, இது ஒரு முக்கியமான தருணம். இத போட்டோ எடுத்து காலங்காலமா பாதுகாத்து வைக்கணும். இதுல பாதுகாக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்குன்னு நினைக்கிற? சரி, நீங்களும் வாங்களே. நீங்களும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன். அங்க இடம் இருக்கும். ஓகே ஓகே, வரோம். கொஞ்சம் இரு. அவங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க. அவங்க போய் நம்ம தொல்லை பண்ண கூடாது ஷின்சான். நீங்க ஏன் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். என்ன சொல்ற கசாமா? அச்சச்சோ, அப்படின்னா அந்த பொண்ணு எங்க கிட்ட கேட்ட கேள்விக்கு அதுதான் அர்த்தமா? அவங்க எங்க என் வேலைய பத்தி தான் கேக்குறாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
கொஞ்சம் விட்டுருந்தா உங்க சம்பள விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிருப்பீங்கப்பா. என்ன கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும் ஷின்சான். உங்க அம்மா அவங்களையே பிரிட்டி உமன்னு சொல்லிக்கிட்டத கவனிச்சியா? சும்மா வீட்ல சீன் போடுற மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க, விடுங்கப்பா. ஆனா வேலைக்கு ஆகல. நீங்க 2 பேரும் பேசுறது என் காதுல நல்லாவே விழுது. அச்சச்சோ, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. போச்சே போச்சே போச்சே. ஆஹா சூப்பர். இந்த ஸ்பெஷல் ஜூஸோட இந்த சீஸ சாப்பிடுறது ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி நாங்க முதல்ல இது உங்க வீடா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். ஆமாமா, இந்த வீடு ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, நம்ம வீட்டை விட இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு 35 வருஷம் லோன் வேற இருக்கு. மானத்தை வாங்காத. இது என் சொந்த வீடு கிடையாது, நான் வேலை பார்க்கற கம்பெனி எனக்கு ப்ரொவைட் பண்ணது. ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆஹா, அப்படியாங்க விஷயம். அட போங்கப்பா. ரொம்ப சலிச்சுக்காத. இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆண்டி. நான் மட்டும் இந்த வீட்ல தனியா வாழ்றதா இருந்தா எப்படி வாழ்வேன் தெரியுமா? போதும் நிறுத்து ஷின்சான், உன் கற்பனை விளக்கத்துக்கு ஒரு அளவே இல்ல. ஷின்சான் ரொம்ப வளர்ந்துட்டான் போல இருக்கு. ஆமா அங்கிள், உருவத்துல மட்டும் இல்ல, அறிவிலையும் தான். எவ்வளவு அழகா பேசுறான் பாத்தீங்களா? பொறுமைங்கிற எல்லையை மட்டும் நீ கடந்துறத ஷின்சான். அச்சச்சோ, அது சாப்பிடுறானே. என்ன வேலை பண்ற ஷின்சான்? ஒழுங்கா அதை வச்சிரு. அப்படின்னா இந்த சாக்லேட் நான் சாப்பிட கூடாதா? ஆமா, சாப்பிட கூடாது. கொஞ்சோண்டு தாயே கசாமா. முடியாது, குடை. காதுல காத்தடிக்கிற. குடை. ஷின்சான், முதல்ல அதை விடு. ஷின்சான், கசாமா. கசாமா என்ன பண்ற? வீடு சுமார். அப்பா, அண்ணா, இது எங்க அப்பாக்காக ஆசாசியம் வாங்கிட்டு வந்தது. இதுக்கு போய் ஃபீல் பண்ணாத கசாமா. நீ என் மேல வச்சிருக்கிற பாசமே எனக்கு போதும். என்ன அங்கிள் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்க, ஆனா குழந்தை மாதிரி சாக்லேட் பிடிக்குமா? கசாமா கூட என்கிட்ட இதுதான் சொன்னான். ஆனா சாக்லேட் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? அதை சாப்பிட்டா நான் ரிலாக்ஸ் ஆயிருவேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒழுங்கு காட்டாம ஒழுங்கா உட்காரு ஷின்சான். நீ ஒண்ணு கோச்சுக்காத கசாமா. இன்னைக்கு டின்னர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்பா கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. கசாமா, நீ இன்னும் தூங்கல? அப்பா, காலையில ரொம்ப நேரம் தூங்கிராத, ஏன்னா நம்ம 7 மணிக்கே போயாகணும். ஓகேப்பா. இந்தா, உங்க அம்மா கிட்ட சொல்லாம சாப்பிடு. ஹை, சாக்லேட்ஸ். பல்லு சொத்தையாக்கணுமா? இவன் எப்ப இங்க வந்தான்னு தெரியலையே. நான் பிரஷ் பண்ணிட்டேன்பா, அதனால நாளைக்கு சாப்பிடுறேன், கொடுங்க. அப்படின்னா சரி. சரி, நல்லா தூங்குங்க. ஓகே, குட் நைட் பா. அப்பா ஒரு நிமிஷம். அது வந்து நம்ம ஒண்ணா ஃபுட்பால் விளையாடலாமா? ஓ, ஆ, எஸ். யாரை கேட்டு என் பெட்ல வந்து படுத்த? எனக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க வந்தியா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு ஷின்சான் சொல்லிட்டேன்.